ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, உன் வேண்டுதல்கள் எல்லாத்தையுமே பலிக்க செய்து இன்று இரவோடு இரவாகவே அதிரடி மாற்றங்களையும் நிகழ்த்த போறேன். நாளைக்கு நிச்சயமா நீ எதிர்பார்த்த ஒன்று உன் வாழ்வில் நடக்கதான் போகுது. இப்போ எதை பத்தியும் கவலைப்படாம நீ நிம்மதியாக தூங்கு. எல்லார்கிட்டையும் கலகலப்பாக சிரிச்சு பேசுற உன்னுடைய மனசுக்குள்ள யாருக்கிட்டையும் சொல்லவே முடியாத சோகங்களும் மறைஞ்சிருக்கு, வருத்தங்களும் மிச்சம் இருக்குன்னு எனக்கு தெரியும். யாருக்கிட்டையும் நீ சொல்லாத சோகமும் வருத்தமும் கவலையும் துக்கமும் இந்த சாயப்பாவால் சரி செய்யப்படும். இனிமே நீ எதுக்காகவும் வருத்தப்படுறதோ எதையும் யோசிச்சு கவலைப்படுறதோ வேண்டாம். எல்லாருக்குமே உன்னுடைய செயல் பிடிக்கலங்கிறதுக்காக அவங்க ஏன் இப்படி சொல்றாங்கன்னு நினைச்சு கோபப்படுறதை விட்டுட்டு நீ அவர்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை குறைச்சிக்கோ. யார் உன்னை பிடிக்கலன்னு சொல்றாங்களோ அதிலிருந்து நீயும் கொஞ்சம் விலகி இருப்பது தானே உனக்கு நல்லது. எப்போதுமே உன்னுடைய வாழ்க்கை பாதையை நீயே தேர்ந்தெடு. ஏன்னா உனக்காக வேறு யாரும் வந்து உன் காலை வச்சு நடக்க முடியாது தானே. நீ போற பாதை எது, நீ என்ன செய்யணுங்கிறத நீயே முடிவெடுத்து சரியான திசையில பயணிக்க ஆரம்பிச்சினா நிச்சயமாக உனக்கான வாழ்வில் முன்னேற்றத்தை பார்த்திடுவாய் என் செல்லமே. நீ என்னதான் சந்தோஷமா இருக்கிறது கூட சூழ்நிலைகள் வந்தாலுமே கூட உன் மனசு எதையாவது யோசிச்சு எப்போ பார்த்தாலும் வருத்தப்பட்டுக்கிட்டே தான் இருக்கு. முதல்ல சந்தோஷமா சிரிக்க வேண்டிய நேரத்தில் சிரிச்சிரு. எப்போ கவலைப்படணும்னு உனக்கு கவலைகள் வருதோ அப்போது கூட அதை இந்த சாயப்பாட்டை விட்டுட்டு நீ மனசை அமைதியாக வச்சுக்கோ. நீ யாரெல்லாம் உனக்கு நல்லவங்க, உனக்கு பெரியவங்க, உனக்கு சந்தோஷத்தை தர்றதுக்காக உன் குடும்பத்தில் சொந்தத்தில் இருக்கிறவங்க நினச்சியோ அப்படி உனக்கு வரமாக நீ நினைத்த சில உறவுகள் என்னடா இப்படி பண்ணிட்டாங்களே, இவங்களை பார்க்காமே இருந்திருக்கலாமோன்ற நிலைக்கு கூட உன்னை தள்ளுவாங்க. நீ நல்லவங்க நினைச்சவங்க கூட கெட்டவங்களாக மாறுவதற்கு காலத்தின் கட்டாயம் இருக்கிறது என் செல்லமே. அதனால தான் எப்போதுமே யாரையும் முழுசா நம்பி அப்புறமா ஏமாந்து நீ வருத்தப்படாதன்னு சொல்றேன். இங்கு பல பேருடைய அதிகபட்ச ஆசை எல்லாமே அவர்களுடைய மனசு கவலையில இருக்கும்போது அவங்க வார்த்தைகளை கேட்கறதுக்கு ஒரு ஆளாவது இருக்கணுங்கிறது தான். அப்படித்தானே இப்போது உன் மனசு துக்கத்திலும் துயரத்திலும் இருக்கும்போது இதை நமக்காக யாராவது ஏதாவது ஒன்று செஞ்சு சரி செஞ்சிட மாட்டாங்களான்னு எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறேன். உன்னுடைய மன கஷ்டங்களையும் கவலைகளையும் முழுசா புரிஞ்சுக்கிட்டு நான் சொல்றேன், இது எல்லாமே சீக்கிரம் கடந்து போகும். நீ தேவையில்லாமல் வருத்தப்படாத. நீ வாழும் வரைக்கும் யாரையும் எதற்காகவும் காயப்படுத்தாமல் வாழ்ந்தனும் நினைக்கிற. அப்படிப்பட்ட உன் நல்ல மனசுக்கு நிச்சயமாக துக்கமோ துயரமோ தொடர நான் விடமாட்டேன். இந்த இரவோடு இரவாகவே எல்லா கஷ்டங்களையும் சரி செஞ்சு அதிரடியாக பல அற்புதங்களையும் நான் நிகழ்த்துவேன் என் செல்லமே. ஒரு சில பேர்கிட்ட நீ விட்டு கொடுத்துப்போ. அவங்களுக்கு உன் மதிப்பு புரியலைனா அவங்கள விட்டுட்டு விலகிப்போ. மீதமுள்ள வாழ்க்கையாவது நீ மகிழ்ச்சியாக நிம்மதியாக வாழலாம் அல்லவா. உன்னை யார் எந்த இடத்துல வச்சிருக்கிறாங்கன்றத அவர்கள் பேச்சின் மூலமாக நீ தெரிந்து கொள்ளலாம். அதையும் தாண்டி சில பேர்கிட்ட நீ நெருங்கி பழக முயலும் போது அவங்க உனக்கு பெருசா மதிப்போ மரியாதையோ கொடுக்கலன்னு தெரிய வரும்போது சற்றும் யோசிக்காமல் அவர்களை விட்டு விலகி போய்விடு என் செல்லமே. ஏன்னா நீ அவங்கள எந்த அளவுக்கு நம்புற, அவங்க மேல எந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வச்சிருக்கங்கிறது எனக்கு தெரியும். ஆனா ஒவ்வொரு முறையும் நீ ஒரு சாட்சியை வச்சுக்கிட்டு தான் உன்னுடைய அன்பை அவர்களுக்கு புரிய வைக்கணுன்ற கட்டாயம் இருந்ததுன்னா சாட்சிகளை கொண்டு நிரூபித்து அன்பை புரிய வைப்பதை விட அந்த மனசாட்சி இல்லாத மனிதர்களின் முகத்தை பார்க்காம விலகி போறது தான் உனக்கு நல்லது. ஏன்னா உன்னுடைய குணத்தின் என்பது உன்னுடைய நல்ல மனசையும் நீ பேசுவதை வச்சு புரிஞ்சுக்கணுமே தவிர ஒவ்வொரு முறையும் நான் நல்லவன், ஓ நல்லதுக்காக தான் செஞ்சேன், நிஜமாவே நான் உனக்கு நல்லது தான் நினைக்கிறேன்னு எத்தனை முறை சொல்லி சொல்லி புரிய வைப்பேன். போதும். யார் உன் கூட இருந்தாலும் சரி, யார் உன் கூட இல்லைனாலும் சரி, தனித்து நிற்கிறோமே தவிக்கிறோமே நினச்சி கவலைப்படாத. 1000 உறவுகளால் தர முடியாத பலத்தையும் அனுபவத்தையும் இந்த சாயப்பா என்னால் உனக்கு கொடுக்க முடியும். நான் உன் கூட உனக்கு துணையாக இருக்கிறேங்கிறதே இந்த பிரபஞ்சத்தை ஆளக்கூடிய சக்தியாக உனக்கு பெரிய சக்தியாக இருக்கும். இனி எல்லாமே உன் நல்லதுக்காக நடக்கும்னு நம்பு. நீ தேடும்போது கிடைக்காத விஷயங்களும் அல்லது உனக்கு கிடைக்கும் போது நீ தொலைச்ச விஷயங்களும் மறுபடியும் உனக்கு கிடைக்காது. எப்பவுமே எது உன் வாழ்க்கையில வந்து சேர்ந்தாலும் கிடைச்சாலும் அதை சரியாக பத்திரமாக பாதுகாத்துக்கோ என் செல்லமே.
நீ சொல்ல போற ஒவ்வொரு வார்த்தையும் உன் மௌனத்தை விட சிறப்பாக இருக்கும்னு நம்பினா மட்டுமே பேசு. அவசியமற்ற வார்த்தைகளை பேச வாயே நீ திறக்க வேண்டாம்.